உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கரூரில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி விட்டார் சிஎம் விஜய் அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு ஸ்பீச், அந்த ஸ்பீச்சு மீதான வரவேற்பு ஒரு பக்கம், விமர்சனம் இன்னொரு பக்கம். அப்படி அந்த ஸ்பீச்சை அவ்வளோ கோடி பேர் பார்த்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு விமர்சனம் என்னன்னா, என்னங்க ஒரு முதல்வருக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், முதல்வருக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உடல் மொழி, ஒரு வார்த்தையெல்லாம் பேசுகிற விதம், இதெல்லாம் இல்லையப்பா. அதுக்குள்ளே போவோம், அப்புறம் போவோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்பீச்சை கரூரில் இருக்கிற கிருஷ்ணராயபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் அதனுடைய தலைமை ஆசிரியர் லைவ்ல போட்டு காமிச்சிட்டார். பசங்களுக்கு அது செய்யக்கூடாது, லைவ்ல போட்டு காமிச்சிட்டார். கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அந்த தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். ரைட்டு, அதுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இது வெறும் கண் துடைப்பு. இந்த சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. எல்லா அரசும் அந்த அரசு ஊழியர்களை காப்பாற்றுவாங்க. அந்த அரசை சார்ந்த முதல்வர்களே அமைச்சர்களே புகழ்பான்னா அதை ரசிப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் லைவா ஒரு காட்சி போயிருக்குது, லைவா அதை தலைமை ஆசிரியர் அதை போட்டிருக்காரு அப்படின்னா, இவங்க சொல்லாமல அதை போட்டிருப்பாரு, இவங்களுக்கு தெரியாமல அது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இல்லைங்க. இந்த சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சும்மாங்க. அது இப்போ கூட இடையெல்லாம் கூட சில விமர்சனங்கள்லாம் இந்த மாவு கட்டு போடுறதுக்கு இல்லைங்களா, அது கூட சில சும்மான ஒரு கட்டை போட்டு விட்டுருவாங்க, உண்மையான மாவு கட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும். அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதற்கான ஆர்டர் அங்கே போட்டிருக்கார், வெளியிட்டிருக்கார். அந்த தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஏற்கனவே ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பள்ளிகளில் அரசியல் எதுவும் கொண்டு வரக்கூடாது, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே பேசக்கூடாது, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாடம் எடுக்கக்கூடாது, அரசியல் சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் வெளியிடக்கூடாது, கல்வித்துறையா இருக்கணும், கல்விக்கூடங்கள் கல்விக்கூடங்களாக இருக்கணும், அங்க எதுவும் இதை பண்ணக்கூடாது, பண்ண கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். சில தினங்களுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போயிட்டு தாவேக்கானுடைய நிர்வாகிகள் அவங்க நின்றுக்கிட்டு ஒவ்வொரு படங்களாக மாட்டிருக்க தலைவருடைய படங்களை இவங்க சிஎம் விஜயோட படத்தை எடுத்து காமிச்சு, யார் தெரியுதா இது அப்படின்னு பசங்க எல்லாம் விஜய் மாமா, விஜய் அங்கிள், விஜய் அண்ணா அப்படின்னு ஒருமித்த குரல்ல சொன்ன, இவர் என்ன படத்தில் நடிச்சிருக்காரு, இப்போ இவர் யாரு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய சிஎம் அப்படின்னு அந்த வீடியோ, அந்த ரீல்ஸ் பெரிய வைரல் ஆச்சு. பயங்கரமான விமர்சனம்லாம் வந்தது. என்னங்க நீங்கள் பாட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க, நீங்களா போய் கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்களா ஒரு ஃபோட்டோ எடுத்து இவர் யார் தெரியுதான்னு கேட்குறீங்க, அந்த பிஞ்சு மனசில் நீங்கள் நஞ்சை விதைக்கிறீங்க. அமைச்சர் கீர்த்தனா மேலே பெரிய விமர்சனம் இருந்தது. அது கூட ஓகே, முதல்வரே நேரடியாக துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவிட்டிருக்காரு. உங்களுடைய துறை என்னவோ அந்த துறையில் மட்டும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, அந்த துறையில் போய் நீங்கள் அதிரடி நடவடிக்கை எடுங்க, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நீங்கள் தலையிடாதீங்க. குறிப்பாக மாணவர்களும் இது மாதிரி போய் கிளாஸ் எடுக்காதீங்க, நீங்கள் போய் கிளாஸ் எடுக்காதீங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு வாத்தியாருங்க இருக்காங்க, பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்வத்து மேலே பண்ணியாச்சு, தவறு தான். அதே வேளையில் இந்த கரூர், ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா கரூரில் ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா, அவருக்கு பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்குது, அவர் எதுகை மொழியோட பேசுறாரு, மெட்ராஸ் ஸ்லாங் கலந்து பேசுறாரு, அப்புறம் படத்துல பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி பேசுறாரு. முதல்வருக்குன்னா ஒரு இது இருக்குதுங்க, ஒரு புரோட்டோகால் இருக்குது, முதல்வருக்குன்ற ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது, அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்ற ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. உண்மையிலே கரூர்ல நடந்தது ஒரு அரசு விழா கிடையாதுங்க. மிக முக்கியமா நல்லா தெரிஞ்சுங்க, அது ஒரு அரசு விழா கிடையாது. அது ஒரு அரசு விழாவாக இருந்தால் அங்கே கலெக்டர் இருந்திருப்பாரு, துறை சார்ந்த அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க, வருவாய் அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, அந்த மாவட்ட அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, பின்னாடி பேனர் வச்சிருப்பாங்க. அது தாவேக்கானுடைய நிகழ்ச்சி, அங்கு விஜய் தாவேக்கானுடைய தலைவராகத்தான் அங்கு பேசினார். அதை முதல்ல புரிஞ்சிக்காம இவருக்கு பாடி லாங்குவேஜ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா சரி, அப்படிதான் பேசினா என்னன்னு கேட்கிறேன் நான். ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல் இருந்திருக்குல்ல கடந்த காலங்களில். ஒவ்வொருத்தர் காமராஜர் தென் மாவட்டத்தில் பேசுவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் இழுத்து எடுத்து போல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லாங்ல பேசுவாரு. அண்ணா கொஞ்சம் மூக்கடிச்ச மாதிரி பேசுவாரு. எம்ஜிஆர் தொண்டை கமர்னா மாதிரி பேசுவாரு. கலைஞருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு குரலோட பேசுவாரு. இப்படி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் செய்வீர்களா
ஒழிப்பீர்களா, அந்த ஆட்சியை முடிவு கட்டுவீர்களா அப்படின்னு ஆணையர் மாதிரி பேசுவாங்க. அது அவங்களுடைய ஸ்டைலு. அதுல விஜய் இப்படி பேசுறாருன்னா அதுல என்ன இருக்குது? ரீச் ரொம்ப முக்கியங்க. இப்படி பேசுறதுனால கடைகோடி மக்களுக்கு ரீச் ஆகும். அவரை ஃபாலோ பண்ற அத்தனை ரசிகர்களுக்கும், குறிப்பாக சின்ன பசங்களுக்கு போய் ரீச் ஆகும். இதெல்லாம் மீறி அந்த வகுப்பறையில் அந்த நேரலை ஒளிபரப்பு நடத்துவது தவறுதான். அதை அமைச்சர் கண்டிச்சிருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சஸ்பெண்ட் பண்ண ஆர்டரை வெளியிட்டிருக்காரு. இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டார் அவர், அந்த தலைமை ஆசிரியர் பண்ணிட்டார். அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. நீங்க அப்படியே ரீவைண்ட் பண்ணி கடந்த கால சம்பவம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2018 வயநாடு டிஸ்ட்ரிக்டோட துணை கலெக்டர் உமேஷ் கேசவன் மானந்தவாடி அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிற பகுதிக்கு ஆய்வுக்காக போகிறார். அந்த ஆய்வுக்கு எதுக்கு போகிறார்னா, அந்த பழங்குடியின மக்கள் மாணவிகளுடைய விடுதி அங்க ஒன்று இருக்குது. அந்த விடுதியில போய் திடீர் ஆய்வு பண்றார். இப்ப நம்ம முதல்வர் போய் எக்மோர் ஆஸ்பத்திரியில போய் திடீர் ஆய்வு பண்ணார் இல்லைங்களா? அது மாதிரி உமேஷ் கேசவன் அந்த சப் கலெக்டர் என்ன பண்றாரு, திடீர் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ண உடனே மாணவி கிட்ட பேசுறாரு. எப்படிமா இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்குது, இதுவா இருக்குது, கல்வி எப்படி இருக்குது, என்ன பழங்குடியின மக்கள் பேசுறாங்க. உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நாங்களாம் ரொம்ப நாள் ஆச்சு சார் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவங்க அப்படியே ஒரு காட்டு பகுதியை தாண்டி ஒரு நகரத்துக்குள்ள அந்த சினிமா தியேட்டர்ல போய் அதுக்கு அந்த விடுதியில அனுமதிக்க மாட்டாங்க, அந்த ஹாஸ்டல்ல அனுமதிக்க மாட்டாங்க. ஓகே பார்த்துடலாம், நானும் உங்க கூட சேர்ந்து படம் பார்க்குறேன் அப்படின்றாரு. பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு என்ன படம் ஓடுதுன்னு கேட்குறாரு. 2 படம் ஓடுது. ஒன்று 2.0, இன்னொன்று சர்க்கார். அப்போ என்ன சொல்றது, மாணவி கிட்ட சர்க்கார் படம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. சார் அதில் கொஞ்சம் அரசியல் வசனங்கள், அரசியல் நெடி இதெல்லாம் இருக்கும் எப்படின்னு. சரி 2.0 ஒரு மாதிரியான இந்த படம் அது. சரி 2.0 படத்துக்கு போகலாமா அப்படின்னு அந்த மாணவி கிட்ட கேட்கும்போது நடந்த சம்பவங்க. நான் ஒன்றும் இங்கே ரசிகர்கள் சம்மந்தமாக நான் பேச வரல. அவருடைய முகநூல் பக்கத்தில் அது எழுதியிருக்காரு, சப் கலெக்டர் எழுதியிருக்காரு. அப்போ மாணவிகள் ஒட்டு மொத்தமாக குரல் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் படத்துக்கு போவோம், சர்க்கார் படத்துக்கு போவோம் அப்படின்றாங்க. இதை பெரிய ஆச்சரியமா அவர் பதிவிட்டு இருக்காரு. ஏன்னா கேரளாவில் சூப்பர் ஸ்டார்கள் மம்முட்டி, மோகன்லால் தான். அதன் பிறகு நிவின் பாலி, பகத் பாசில், பல நடிகர்கள் அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக, தமிழ் நடிகராக விஜய் இருக்கிறார், இன்னும் இருக்கிறார் அப்படின்னு தான் பெரிய விஷயம். அந்த மாணவர்களோட சேர்ந்து அவர் சர்க்கார் படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதை பதிவிட்டிருக்காரு. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அதே உமேஷ் கேசவன் 2017 நான் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டோடைய சப் கலெக்டராக இருந்தபோது அட்டப்பாடி அப்படின்ற ஒரு பழங்குடியின பகுதி, ரொம்ப காட்டு பகுதி, ரொம்ப பின்தங்கிய பகுதி. அங்கு அரசு உதவிகள்லாம் போய் அந்த மக்களுக்கு போய் சரியா சேர்ந்தா, அரசு சேவைகள் அவங்க கிட்ட கரெக்டா இருக்கிறா, மிக குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு அந்த மாணவ மாணவிகளா வராங்களா அப்படின்றதுக்காக அவர் ஆய்வு பண்றதுக்காக போகிறார். போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. அரசு நிவாரணம் வருதா, இது வருதான்னு அவங்க போய் காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லி பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களாம் பார்த்தா காட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற தலைவர், அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னங்க அது உங்களுக்கு இந்த மாதிரி வருதா இல்லைங்கன்னு, இந்த பசங்கள்லாம் ஏன் படிக்க வைக்க மாட்டேன்றீங்கன்னா, அதில் யாரும் பள்ளிக்கூடம் போகாதுங்க அப்படின்றாரு. பள்ளிக்கூடம் போகாதுன்னா அந்த பசங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்றீங்க? இது நிஜமாக நடந்த சம்பவம். அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலங்க, இது உண்மை. இது விஜய் படத்தை நீங்க போட்டு காமிப்பீங்களா? நாங்க பள்ளிக்கூடம் வரோம். அப்போ காமராஜர் கேட்ட பொழுது ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்றீங்க அப்படின்னா, சோறு போடுவீங்களா நீங்க? சாப்பாடு இல்லாதனால தான் நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு போட்டால் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன் அப்படின்னு ஒருத்தன் ஒரு மாணவன் வெளியே சொல்லும்பொழுது தான் அவர் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி இந்த சப் கலெக்டர் கிட்ட அந்த பசங்க கேட்குற கேள்வி இதுதான் போது, ஒரு டெக்கு ஒன்று வர வச்சு, அப்போ டெக்குன்னு டெக்கு ஒன்று வர வச்சு, ஒரு கேசட்டை வச்சு, அந்த ஒரு இதில் சிடியை வச்சு அவர் ஒரு விஜய் படத்தை போட்டு காமிக்கிறார். அப்படி அந்த 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 பிள்ளைகள் கைத்தட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பழங்குடியின மக்கள், பின்தங்கிய மக்கள், ஒரு கேரளா ஸ்டேட்ல அங்குள்ள சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் தாண்டி ஒரு நடிகர் அவங்க மனசுக்குள்ள இருக்காரு அப்படின்னு ஒரு தமிழ் நடிகர் இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு காந்த சக்தி இது. அதுதான் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரியணையில் கொண்டு ஏற்றிருக்குது. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது. இன்னைக்கு அதிமுக சார்பாக எக்ஸ் வலைதளத்தை பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த குழந்தைங்க கிட்ட மிட்டாயை காமிச்சு, சாக்லேட்டை காமிச்சு ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களே, எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அந்த
தேர்தல் சமயத்தில் தேர்தல் அந்த பரப்புரைக்கான கடைசி நாள் அப்போ சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் விஜய் வந்து பேசியிருப்பார். உங்க அப்பா, தாத்தா, மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க, நீங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுங்க விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. வந்து ஒர்க் அவுட் ஆகி ஒரு விதத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதுல மறுப்பே இல்லை. எங்க ஒரு தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் வந்து ஒரு மீட்டிங்லேயே சொல்றாரு வந்து என்னுடைய பேரம்பேத்திலாம் வந்து இந்த முறை விஜய்க்கு போடுன்னு சொல்றாங்க, அவங்க வந்து இந்த முறை போடுங்க தாத்தா அப்படின்றாங்க. எனக்கே ஒரு மாதிரி மாறுது மனசு அப்படின்னு ஓப்பனா பேசியிருந்தாரு தேர்தலுக்கு முன்னாடி. அந்த காண்டு தான் தாங்க முடியல. அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதிமுக தரப்பில் எக்ஸ் வலைதள பக்கத்துல, குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்கீங்களேன்னு வந்து. ஏங்க எவ்வளவு குழந்தை சொல்லி இவ்வளவு பெரிய ஓட்டு, 1,72,00,000 வாக்குகள் அப்படின்னா 1,72,00,000 குழந்தைகளும் வந்து சொல்லியிருக்குதான்னா வந்து என்னங்க அதுல ஒரு காரணம் இருக்குது. அதையெல்லாம் மீறி மிக ஸ்ட்ராங்கான மிக தெளிவான ஒரு தாவே காட்சி, அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மிக சரியான ஒரு, ஏன்னா யார் தவறு செய்தாலும் அங்கு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. அது யாரா இருந்தாலும் சரி. பள்ளிகளா மட்டும்தான் வச்சிருக்கணும், பள்ளிக்கூடங்களை நீங்கள் அதை வந்து அரசியல் கூடங்களாக மாற்றக்கூடாது. இப்போ எங்க கட்சி சார்ந்ததுதான் தாவேக்கா தான் ஆளுங்கட்சியா இருக்குது, நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பள்ளிக்கூடத்தில் வந்து விஜய் படத்தை போடலாம், எடுத்துன்னு வாடா ஸ்கிரீன் கட்டுறா போடலாம் அப்படின்னா அது அப்படி போட்டா அவங்களுக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். இப்போ அந்த ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அவர் வந்து தன்னுடைய வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. ஏன்னா இல்ல ஏன்னா கடந்த கால ஆட்சியில் அப்படிலாம் நடந்ததான்னு தெரியல, அதை வச்சு அவங்க சொன்னாங்க. அது இந்த கடந்த கால ஆட்சியில் கூட அப்பொழுதைய அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு போய் ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது கல்லூரியான்னு தெரியல, இந்த மாணவன் கூட ஒரு டான்ஸ் ஒன்று, அது டான்ஸா என்னன்னே தெரியாது, அது ஒரு பெரிய சர்ச்சையா விவாதமாச்சு. அதை ஒண்ணுமே கண்டுக்காம அப்படியே விட்டாங்க வந்து. ஆனால் அப்படியெல்லாம் இருக்காது இந்த தவிக அரசு, அப்படியெல்லாம் நாங்க இருக்கவே மாட்டோம், எங்க முதல்வர் அப்படியெல்லாம் இருக்க விட மாட்டார் அப்படின்னு மிக தெளிவாக கல்வி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்கார். இது முதல்வருடைய உத்தரவு அப்படின்னு. ஏன்னா அவங்க நிகழ்ச்சி தானே, விஜய் பேசுனது தானே, பள்ளிக்கூடத்தில் தானே போட்டாங்க, போட்டு போயிட்டோம், என்ன இருக்குது, ஏன் எங்க முதல்வர் உரையை பார்க்க கூடாதா பசங்க? இன்னைக்கு கோடான கோடி ரசிகர்களுடைய அன்பை பெற்ற ஒரு நடிகர் வந்து, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இங்க தளபதி விஜய்ன்னு சொல்றீங்களா, நார்த்ல வந்து விஜய் தளபதி அப்படியே உள்டாவா சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரீல்ஸ் முழுக்க பாத்தீங்கன்னா விஜய் தளபதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சேர ஒரு அன்பை பெற்ற ஒரு நபர் இன்றைக்கு வந்து ஆட்சி கட்டில் இருக்கிறார். அவர் பேசுவது பெரிய வைரல் ஆகுது, அவர் பேசுவது வந்து எல்லா மீடியாக்களிலும் வந்து ஒரு பெரும் பேசு பொருளாக மாறுகிறது. அதே வேளையில் அதை தவறாக நீங்கள் சித்தரித்தால், தவறாக நீங்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசு சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது தவறுதான் ஒரு இடத்துல நாங்கள் இங்க ஸ்ட்ராங்கா நிற்போம் அப்படின்ட்டு தான் தாவேக்காவுடைய மிகப்பெரிய உறுதி, அதுதான் மிகப்பெரிய பலம். பொதுவாக வந்து விஜய்க்கும் இந்த குழந்தைகளுக்கும் மாணவர்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் உண்டுங்க. அது கொண்டு வந்து இப்போ பாருங்க, விஜய் அவர்களுக்கு வந்து டீச்சராக இருந்தவங்க பாலயோக் ஸ்கூலில் சாலிகிராமத்தில் இருக்குது, சென்னை சாலிகிராமத்தில் இருக்குது. அந்த அவங்க டீச்சரோட இன்டர்வியூ, வசந்தா டீச்சர் அவங்களுடைய இன்டர்வியூ வந்து சமீபத்தில் வந்திருந்தது. அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவங்க உட்காந்து அதாவது வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து விஜயோடைய மாமா எஸ்என் சுரேந்தருடைய ஒய்ஃப் அங்கே வந்திருந்தாங்க. வந்திருந்தோடனே விஜய் அப்புறம் என் பசங்க எல்லாம் வந்து இவங்க டீச்சர்கிட்ட தான் படித்தவங்க தான் அவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வந்தார். அதை கேட்டு ஓடி வந்து என் காலை தொட்டு கும்பிடுறாரு. வந்து எனக்கு பெரிய ஷாக் ஆகி போச்சு. நான் பார்த்தது வந்து ஒரு விஜய்ன்ற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான், இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பவர், எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய அன்பு, அந்த அன்போட வெளிப்பாடு தான் இங்க எனக்கு ரொம்ப பெருமையாகவும் கண்ணீரும் வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. வந்து அதுதான் குழந்தைகளுக்கு பிடித்தமான விஷயம், எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். வந்து அங்கதான் விஜய் நிற்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.